சமூக சேவை செஞ்சது ஒரு குத்தமா? இப்படி தூக்கிட்டு போயிட்டீங்களே. சேலம் மாவட்டத்துல கடந்த சில தினமாகவே வெயிலோட தாக்கம் 108 டிகிரிக்கு மேல இருக்குது. இந்த நிலையில சமூக ஆர்வலரான பிரபாகரன் அப்படிங்கிறவரு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதுக்கால இருக்கிற நினைவு ஸ்தூபி மதில் சுவர் மேல வெயிலோட தாக்கம் பற்றி பொதுமக்களோட பார்வைக்கு ஹாஃப் பாயில் போட்டு செய்முறையில ஈடுபட்டாரு. இது பற்றி அறிந்து அங்கு வந்த டவுன் போலீசார் அவர்கிட்ட இது குறித்து அனுமதி ஏதேனும் பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு சமூக ஆர்வலர் பிரபாகரன் இது பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக செய்யப்படுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுக்கப்புறமா அவரை போலீசார் விசாரணைக்காக டவுன் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இது பற்றி பிரபாகரன் சொல்றப்ப, கோடை வெயிலோட தாக்கம் பற்றி மாவட்ட நிர்வாகமே மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரைக்கும் தேவையில்லாம பொதுமக்கள் வெளியே வர்றதை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இருப்பினுமே பொதுமக்கள் கிட்ட மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலையும் வெயிலோட தாக்கம் பற்றி உணர்வு பூர்வமா வெளிக்காட்டுற வகையிலையும் மாவட்ட ஆட்சியரகம் முன்பா வெயிலோட தாக்கத்தை எல்லாருமே மனசுல பதிவு செய்யற வகையில ஹாஃப் பாயில் போட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில ஈடுபட்டதாகவும், இதுக்கு காவல்துறையினர் தடை விதிச்சு விசாரணைக்காக காவல் நிலையம் அழைச்சிட்டு போனதால தனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னும், அதுக்கு பிறகு தான் செஞ்சது தவறு அப்படின்னு எழுதி கொடுக்குமாறு காவல்துறையினர் தன்னை மிரட்டியதால வேறு வழி இல்லாம அவங்க சொன்னது போலவே எழுதி கொடுத்ததாலதான் தன்னை விடுவிச்சிருக்கிறதா வேதனையோட தெரிவிச்சிருக்கிறாரு. வெயிலோட தாக்கம் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஹாஃப் பாயில் போட்டு செய்முறையில ஈடுபட்ட இவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் செஞ்சது தவறு அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பிய சம்பவம் சேலத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. கடந்த காலங்கள்ல கோடை வெயிலோட தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கிற வகையில சேலம் மாநகர்ல பல்வேறு பகுதிகளில் சிக்னல்கள் முன்பு வாகன ஓட்டிகள் நின்று செல்லும் வகையில பந்தல்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களை வெயிலிருந்து காப்பாற்ற காவல்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில இப்போ சுட்டரிக்கிற வகையில வெப்ப அலை அப்படின்னு மாவட்ட நிர்வாகமே அறிவுறுத்தி வர சூழ்நிலையில காவல்துறையினர் வாகன ஓட்டிகளை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காத நிலையில பொதுமக்கள் வெயிலோட தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இது போன்ற சமூக ஆர்வலர்கள் ஏதேனும் விழிப்புணர்வுக்காக செய்யறப்ப அதற்கும் காவல்துறையினர் தடை விதிச்சிருக்கிறது இப்போ பேசு பொருளா மாறியிருக்குது. வெயில் கம்மினா இது உங்க வேலை கிடையாது. நான் உங்கள்கிட்ட நான் எதுவுமே பேசுறேன். நான் பார்த்து அதை பார்த்துக்கிறேன். ஒன்று சார் மலை எடுங்க, மலை ஏறுங்க, மலை வெயில் ரொம்ப ஜாதியா இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு இது பண்றோம். அதுக்கு தான் இது பண்றோம். எந்த இது எதுக்கு அவங்களை கூட்டு போறாங்க சார்? மக்களோட என்னன்னு அதுக்கு வந்து பண்ணக்கூடாது சொல்லி போட்டுருக்காங்க. வண்டி
மக்கள் விழிப்புணர்வு தான் பண்ணீங்க. மக்கள் விழிப்புணர்வுக்கோசரம் யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்றதுக்கோசரம் வந்தோம். 11ல இருந்து 4 மணி வரைக்கும் வரக்கூடாதுன்னு பாருங்க. ரோட்லயே ஒரு ஆம்லெட் முட்டை போட்டா எப்படி ஆம்லெட் மாதிரி ஆகுதுன்னு காமிக்கிட்டு பண்ணோம். அதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க. வேற என்ன ரிமாண்டா பண்ண போறாங்க?